இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதனுடைய காரியத்தை தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து அவர் பரிசேயர்களுக்கும் தன்னை குற்றப்படுத்துகிறவர்களுக்கும் அவர் போதிக்கிற ஒரு காரியத்தை குறித்து இங்கே நாம் பார்க்க போகிறோம். அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாக இருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள் என்று இந்த அதிகாரத்தை மத்தேயு எழுதுகிறார். அதாவது ஒருவேளை அடுத்தவங்க தோட்டத்தில் எடுத்து பறித்து சாப்பிடுகிறது, கொய்து சாப்பிடுகிறது பாவம் அல்லவா என்று சொல்லி குற்றப்படுத்துகிறார்களோ என்று சொன்னால் அதுவல்ல. அவர்கள் சொல்லுகிற காரியம், ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உடைய சீஷர்கள் செய்கிறார்கள். அதாவது சாப்பாட்டுக்காக உணவு சேர்ப்பது தவறு என்கிற ஒரு கருத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் என்னென்னா, அந்த ஓய்வு நாளில் கிரியைகளை நிறுத்துதல், சபாட்டான் என்கிற ஒரு கிரேக்க மொழியிலிருந்து தான் அவர்கள் இந்த ஓய்வு நாள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு உடல் நலத்துக்கும் ஆவிக்குரிய நலத்திற்குமாக இந்த ஓய்வு நாளை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். சரீரத்திற்கு நிச்சயம் வாரத்தில் ஒரு நாள் நமக்கு ஒரு ஓய்வு தேவை. அதே போல் ஆவிக்குரிய காரியங்களில் ஆண்டவரோடு கூட நெருங்குகிறதற்கும் ஐக்கியப்படுகிறதற்கும் அவரோடு கூட நேரங்களை செலவிடுகிறதற்கும் நமக்கு ஆவிக்குரிய நலத்திற்காகவும் ஒரு ஓய்வு தேவை என்பதை அங்கே ஆண்டவர் கட்டளையாக கொடுத்திருந்தார். இயேசு இதை ரத்து செய்யவும் வரவில்லை. அவர்கள் இதை தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் இங்கே குற்றப்படுத்துகிறார்கள். ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார், பசியோடு இருந்து கதிர்களை தின்னத் தொடங்கினர் என்று சொல்லி பார்க்கிறோமே. இந்த கதிர்களை அவர்கள் தின்னத் தொடங்கின காரியங்கள் திருட்டு அல்ல. அதற்கு வேதத்திலே நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் உபாகமம் 23வது அதிகாரம் 24-25 நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம், உன் கூடையில் ஒன்று எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. நீ கூடையை கொண்டு போய் பறிச்சுட்டு வந்துடாத, உன் பசியை ஆற்றுகிறதற்கு நீ எவ்வளவு நேரம்னாலும் சாப்பிடலான்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு கட்டளை. அதே போல் பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம், நீ அந்த விளைச்சலில் அறிவாலை இடலாகுது, அறுத்து வீட்டுக்கு நிறையா கொண்டு வந்துடாத, உனக்கு பசிக்கு நீ சாப்பிடலாம். அது அவர்களுக்கு திருடு அல்ல. அதை செய்கிறதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. பசியை ஒரு மனிதனுக்கு போக்குகிறதற்கு ஆண்டவர் அத்தனையான ஒரு இரக்கத்தை காண்பித்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இவர்கள் வேதத்தை ரொம்ப ஆழமாய் நியாயப்பிரமாணத்தை வரி வரியாக படிக்கிறவர்களாக இருந்தாலும் போதிக்கிறவர்களாக இருந்தாலும் அவைகளை குறித்த குறைவான அறிவையை கொண்டிருந்தபடியினால அவர்கள் உணவு சேகரிக்கிற காரியங்களையும் உணவு சாப்பிடுகிற காரியங்களையுமே அவர்கள் ஒரு வேலையாக பார்த்து ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்று குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். அவனையும் ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா, குணப்படுத்துகிறது நியாயமானு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவருடைய கருத்து என்ன? சடங்காச்சாரங்களை விட ஒரு மனிதனுடைய பசி போக்கப்படுவதே முக்கியம், சடங்காச்சாரங்களை விட ஒரு மனிதனுடைய வியாதி போக்கப்படுவதே முக்கியம். அதாவது சடங்காச்சாரங்களை விட எனக்கு மனிதனே முக்கியம் என்று சொல்லி மனிதனுடைய பசி ஆற்றப்பட வேண்டும், அவனுடைய சரீரத்தில் நல்ல சுகங்கள் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம்தான் என்னுடைய நோக்கம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாக இங்கே ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாளில் அவர்களுக்கு என்ன கட்டளை தான் கொடுத்திருந்தது என்று சொன்னால், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8-11 வரை பார்த்தோன்னு சொன்னால், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தை வெகு கண்டிப்பாக கடைபிடித்தார்கள். அவர்கள் ஓய்வு நாளில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று பல பெரிய நிபந்தனைகளை அவர்களே வைத்திருந்தார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் உணவு சேகரித்தலும் ஒரு வேலை தான், அது தடை செய்து வைத்திருந்தார்கள். சுகமாக்குதலும் ஒரு வேலையாக எடுத்து அதையும் தடை செய்து வைத்திருந்தார்கள். ஆகவே தான் இங்கே இந்த 2 குற்றங்களை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஓய்வு நாளில் உங்கள் ஆட்கள் ஏன் பயிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள்? கோதுமை கதிர்கள் வழியாக போகும்போது
பசியில் இருக்கும்போது அதை சாப்பிட்டதற்காக ஊழிய பாதையில் இருக்கும்பொழுது அவர்களை அந்த காரியத்திலே குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆலயத்தில் ஒரு சூம்பின கையுடைய மனிதனை ஆண்டவர் சொஸ்தமாக்குகிறதற்கு முன்னமே சுகமாக்குதலும் எங்களால் தடை செய்யப்பட்டிருக்கிறது, நீர் அந்த காரியத்தை மீறக்கூடாது என்று சொல்லி அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அவர்களை புரிய வைக்கும்படியாக ஆண்டவர் 1 சாமுவேல் 21 1-6 வரையிலும் தாவீதின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அங்கே அகிமெலேக்கு என்கிற ஒரு ஆசாரியன் இருக்கும் பொழுது தாவீது அங்கே போய் 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையில் கொடு, பசியில் இருக்கிறான், பரிசுத்த அப்பம்தான் இருக்குதுன்னு அவர் சொல்லும் பொழுது, சாதாரண அப்பம் இல்லைன்னு சொல்லும் பொழுது, வாலிபர்கள் ஸ்திரீயினிடத்தில் சேராமல் இருந்தாங்கன்னா நான் அதை கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது அவன் நான் சுத்தமாகத்தான் இருக்கிறேன் என்றபோது அவன் அங்கே அந்த அப்பத்தை தாவீதுக்கு சாப்பிட கொடுத்ததை இங்கே ஆண்டவர் நினைவுபடுத்தி அந்த காரியத்தை தேவன் குற்றப்படுத்தவில்லையே, அது அவனுக்கு தண்டனையை கொடுக்கவில்லையே. பசி, ஒரு மனிதனுடைய பசி சடங்காச்சாரத்தை விட முக்கியமானது என்பதல்லவா? மனிதனுடைய பசி போக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். சட்ட திட்டங்களை விட ஜனங்களும் அவர்களுடைய தேவைகளும் அதிக முக்கியம் என்கிற கருத்தை தான் அங்கே சொல்லுகிறார். சட்டங்களின் நியாயமான கருத்து மீறப்பட்டாலும் பசியோடு இருக்கிறவர்கள் சாப்பிடுகிறதற்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுகிறதை பார்க்கணும். சமூகத்தை அப்போனா நமக்கு தெரியும், யாத்திராகமம் 25:30 மேஜையின் மேலே நித்தமும் என் சன்னதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய். அந்த அப்பத்தை தான் அவர் எடுத்து சாப்பிட்டதை ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு 5ஆம் வசனத்தில், அவர்களை பார்த்து ஆசாரியர்கள் ஓய்வு நாளில் பலிகளை ஆயத்தப்படுத்தி அவைகளை செலுத்தும் பொழுது அவங்க வேலை செய்தாங்கல்ல. என்னாகமம் 28:9-10 ஆண்டவர் சொல்லுகிறார், ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை எடுத்தாங்க, 10 2 பங்கான மெல்லிய மாவை எடுத்து எண்ணெயில் பிசைந்தாங்க, அதன் பானபலியை அவர்கள் செலுத்தும்படியான காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதன் பானபலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். சர்வாங்க தகன பலியை ஓய்வு நாளிலும் செலுத்துகிறதற்கு ஆசாரியர்கள் வேலை செய்தார்கள் அல்லவா? பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டை வாசிப்பவர்களாக இருந்தாலும் அதை குறித்த குறைவான புரிந்து கொள்ளுதல் உடையவர்களாக இருந்தபடியினால அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த எல்லா இடங்களிலும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினதை நாம் பார்க்க முடியும். 6-8 வரை ஆண்டவர் சொல்லுகிறார், தேவாலயத்தை விட பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன், நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக நான் இருக்கிறேன். ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்வு நாளில் அவர்கள் சட்டங்களை மீறி வேலை செய்வார்களானால் கிறிஸ்துவின் பணிக்காக என்னோடு கூட வருகிற இந்த சீஷர்கள் அவர்கள் பசிக்காக சாப்பிட்டா என்ன? இந்த சம்பவத்தில் கிறிஸ்துவோடு கூட சீஷர்கள் ஊழியத்தில் இருந்தபடினால ஆண்டவர் இதை பேசுகிறார். சொல்லிட்டு தான் சொல்கிறார், சடங்காச்சாரங்கள் பலிகளை விட இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் ஜெபாலய சம்பவத்திலையும் சூம்பின கையுடைய ஒருவனை பார்த்துட்டு குணமாக்குகிறது நியாயமானு கேட்டபொழுது ஆண்டவர் கேட்குறார், ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்துருச்சுன்னு சொன்னால் அதை தூக்கி விட மாட்டிங்களா? அந்த ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளோ விசேஷமாக இருக்கிறான், ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொல்லி அவனை சுகமாக்கினதை நாம் பார்க்கிறோம். பதில் பேசாமல் இருந்துட்டு அவர்களுக்கு பதில் பேசுகிறதற்கு உத்தரவு ஒன்றும் இல்லைன்னு உன்னை கொலை செய்யும்படியாக வகை தேடினதை பார்க்கிறோம். இயேசு அவ்விடம் விட்டு விலகி போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மைகளை ஏற்றுக்கொள்வதை விட அதை அழிக்கிறதற்கே அவர்கள் முயற்சி செய்தார்கள். இங்கே நன்மை செய்வதை விட பலி சடங்காச்சாரங்களையே முக்கியம் என்று நினைத்தார்கள். அடுத்தபடியாக அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்கிறதை விட அதை அழிச்சிடணும், அதை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு தான் முயற்சித்தாங்க. சரியான காரணத்திற்கும் நன்மையான காரியத்திற்கும் அவர்களிடமிருந்த ஒரே பதில் கொலை செய்தல் மட்டுமே. இன்றைக்கும் மதப்பற்றுடைய மனிதனுடைய இருதயமும் இப்படிப்பட்ட காரியங்கள் மதத்திற்காக, சடங்குகளுக்காக, சடங்காச்சாரங்களுக்காக வெறித்தனமான கிரியைகளை செய்துவிட்டு இன்றைக்கு மனிதனாக பார்க்காத ஒரு காரியங்கள் காணப்படுகிறது. ஆண்டவர் பலியை அல்ல,
இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கிறதனுடைய அந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என் இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் தேவாலயத்தில் நடத்தப்படுகிற சடங்குகளை பார்க்கிலும், தேவாலயத்தை பார்க்கிலும் நான் பெரியவராக, நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக நான் இருக்கிறேன். என் இருதயத்தை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் என்று பேசுகிறார். இன்றைக்கும் வாழ்கிற, இன்றைக்கு சபையின் மக்களாகிய நாம் ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு, நமக்கு தெரிந்த காரியங்களிலேயே நின்று கொண்டு நாம் வாழ்ந்து விடாதபடி ஆண்டவருடைய இருதயத்தினுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிறவர்களாக, மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமானவர்களாக, முக்கியமானவர்களாக கருதி, சடங்குகளை விட மனிதர்களே மேல் என்கிற காரியத்தில் நாம் வாழுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளி, வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளி, மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீ, மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீ.